நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அக்கா, ஜபமாலையும் கையுமாக எப்பொழுதும் இப்படியே இருந்தால் வெளியுலகத்தின் நினைவே இல்லையா? கொஞ்சம் அங்கு வந்து பாருங்களேன். அயோத்தி நகரமெங்கும் ஆனந்த தீப அலங்காரங்கள். எனக்கும் தெரியும், அயோத்தி நகரமே உறங்கவில்லை. விடிந்ததும் ராமனின் ராஜ்யாபிஷேகத்தை காணும் இன்ப நினைப்பில் மக்கள் எல்லாம் வருங்கால மன்னனுக்கு வாழ்த்திசை பாடுகிறார்கள். நேரில் பார்ப்பதற்கு சற்று மாளிகை வாசலுக்கு வாருங்கள். என்னை போலவே கண்டு மகிழுங்கள். இல்லை சுமித்ரா, இந்த சமயத்தில் மைந்தன் ராமனின் நன்மைக்காக விஷ்ணு ஜபம் செய்ய வேண்டும். சூரியோதயத்துக்கு முன்னால் நான் 1,00,000 ஜபம் செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். அங்கே ராஜ்யாபிஷேகத்துக்காக செல்லும் முன் ராமன் வருவான். வரும்போது அவனுக்கு விஷ்ணுவின் திருவடிகளை தொட்டு பிரார்த்தித்து திலகம் வைப்பேன். மற்றவர் பார்வை அவனை தாக்காதிருக்க, திருஷ்டி படுமென்ற எண்ணத்தை நீக்க. சுமித்ரா, ஆரத்தி எடுக்கும்போது வந்துவிடு. கைகையே, உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன், உன்னை கும்பிடுகிறேன். ராணி, ராணி, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் வளைந்து கொடு. பூங்காற்று புயலாகலாமா? பெண்மையின் மென்மைதானே தாய்மை, அது எங்கே? நீதானே ராமனுக்கு தாயனும் சால பரிந்து ஊட்டியவள். அந்த ராமனும் உன் மீதும் அவள் தாயின் மீதும் எந்த வெற்றுமையும் பாராட்டியதில்லை. தேவி, தேவி, இறுதியில் உலகமே உன்னை தூற்றுவதற்கு வாய்ப்பு தந்து விடாதே. மனைவி, உன்னிடத்தில் கையேந்துகிறேன். இந்த கொடிய வேட்கையை மனதிலிருந்து விலக்கி விடு. உன்னை மன்றாடுகிறேன், மனமிறங்கு என்று யாச்சிக்கிறேன். மீண்டும் நாடகம் ஆட வேண்டாம் மன்னவா. தர்மமோ அதர்மமோ, நியாயமோ அநியாயமோ, மைந்தன் என் பரதன் நலனை கருதித்தான் சொல்லுகிறேன். ராமன் வனவாசம் போவதை தவிர மாற்று ஏற்பாடு எதற்கும் என் மனம் ஒப்பாது. ஒப்பாதென்றால் என் மரணம் தப்பாது. சந்தர்ப்பவாதி, சாகசக்காரி. சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்கும், தண்ணீர் இல்லாமல் மீன்களும் இருக்கும். ஆனால் ராமன் இல்லாமல் தசரதன் உயிர் நிற்காதடி. வாக்குறுதி வானில் பறக்கட்டும். ரகு வம்சத்தில் நீங்கள் பிறக்கவில்லையே. அந்த வம்சத்தார் வாக்கினை காப்பாற்ற தமது உயிரையும் வழங்கினார்கள். ஒரு புறாவின் உயிரை மீட்பதற்காக தம் சதையை வெட்டி தந்தார் சிபி மன்னர். அப்படிப்பட்ட ரகு வம்சத்திலே நீங்கள் பிறக்கவில்லை. நாடு புகழும் அந்த வம்சத்திற்கு நீங்கள் தான் கேடு. கைகேயி, ஜீவநாயகி என்று நினைத்தேன். இதுதான் பரிசா? ராணி, ராணி, தகாத இந்த ஆசையால் நாசத்திற்கு வழி திறக்கிறாய், நாசத்திற்கு வழி திறக்கிறாய். நாசம் வந்தால் வரட்டுமே, நாடகங்கள் முடியட்டும். இன்று ராமன் வனம் செல்லத்தான் வேண்டும். அடி கொலைகாரி, குடிகேடி, இதை உன் வாய் சொல்லவில்லை, இந்த தசரதனின் விதி சொல்கிறது, தசரதனின் நேரம் சொல்லுகிறது, தசரதனின் காலம் சொல்லுகிறது. மறுபடியும் மயக்கம். அடி, சீக்கிரம் சீக்கிரம், பொழுது விடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாசலிலும் தீபங்களை ஏற்றுங்கள். இந்த மாளிகை முழுதும் தீபத்தால் அலங்கரியுங்கள். ராமா, 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 ராமா. மன்னவா, இப்படியே இருப்பதா? தரையின் மீது இப்படியே கிடந்து பித்தனை போல் புலம்பாதீர்கள். பொழுது விடிய போகிறது.
புத்துணர்வோடு எழுந்திருங்கள். அரசரைப் போல அரியணை மீது அமருங்கள். அமைச்சர் குழுவினர் வரப்போகிறார்கள். உங்கள் முடிவு மாறியிருப்பதை சொல்ல வேண்டாமா? உங்களைத்தான். மன்னவா, எழுந்திருங்கள். ராம் ம். ராம் ஹம். ராம் மங்கிய நதிகளின் தீர்த்தங்கள் நிறைந்த பொற்குடம் ஏந்தியே புனிதர்கள் வந்தனர். வீதியெல்லாம் மக்கள் பூமழை பொழிந்தனர். விஜயராமன் மொழி சூட்டிட வாழ்ந்தினர். அங்கே தீர்த்த குடங்களே அங்கே வையுங்கள். நீங்கள் இங்கே உட்காருங்கள். நீங்கள் எப்படி உட்காருங்கள்? உட்காருங்கள். குருதேவா, வாருங்கள் சுமந்திரரே. அபிஷேகத்திற்காக புனித தீர்த்தங்களும் வந்துவிட்டன. இன்னொரு பக்கம் மற்ற ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது குருதேவா. அது சரி, மன்னர் இன்னும் ஏன் வரவில்லை? சென்று அறிந்து வாருங்கள் சுமந்திரரே. நிச்சயத்தபடி பூச நட்சத்திரத்தில் அபிஷேகம் நடக்க வேண்டும். அதனால் அனைத்திற்கும் முதலாக மன்னருக்கு அக்னிஹோத்திரம் செய்ய சங்கல்பம் செய்விக்க வேண்டும். அதன் பிறகே முறைப்படி ராஜசபைக்கு செல்ல வேண்டும். ராமனுக்கு செய்தி அனுப்புங்கள். ராமனும் சீதையும் ஆயத்தமாயிருந்து நாம் அழைக்கும் போது இங்கே வர வேண்டும். உங்கள் ஆணைப்படி குருதேவா. வெல்க வெல்க சூரிய குலத்திலகரே. மகாராணி கைகேயிக்கும் வெற்றி உண்டாக. யுவராஜா ஸ்ரீராமனின் ராஜ்யாபிஷேகத்துக்கு முறையாக எல்லாம் நடக்கிறது. குலகுரு வசிஷ்டரும் மன்னருக்காக காத்திருக்கிறார். அருள் கூர்ந்து யாகசாலைக்கு வந்து தாம் சுபகாரியத்தை ஆரம்பித்து வையுங்கள். சுமன் சுமன் என்ன மன்னவா இது? மகாதேவி, மன்னரின் இந்த நிலைக்கு காரணம்தான் என்ன? காரணம் அவரையே கேளுங்கள். இரவெல்லாம் ராமன் நினைவாகவே இருந்தார். தாம் கிருபை செய்து ராமனை அழைத்து வாருங்கள். என்ன சுமந்தரரே, சென்று ராமனை அழைத்து வாருங்கள். எப்படி மகாதேவி? மன்னவரின் ஆணை இல்லாமல் மந்திரி என்ன செய்வது? ராமனை அழைத்து வாருங்கள். உங்கள் ஆணைப்படி